ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் மிஸ்டர் காட். நம்ம இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி ஒரு லாட் எடுத்தாச்சு. அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம எல்லா லாட்டும் இப்போது சொன்ன மாதிரி ஒரு 70 பீசஸ் இருக்குது. இதில் எல்லாமே பெருசு சின்னது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச்னால் 14,000லேருந்து 17,000 வரைக்கும் இருக்குது. பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. நீங்கள் எது எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு நம்ம என்ன இருக்குது அனுசரித்து எப்படி இருந்தாலும் கொடுத்துடலாம். அப்படியே பாருங்கள், வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அதில் பெருசு சின்னது எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே அதோட சைஸில் இருக்குது. மொத்தம் 70 இருக்குது. ஆக்சுவலாக பார்த்து விசிட் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது சொல்லி. இதில் ஒரு சில கடைலாம் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். ஒரு 13Kலேயும் இருக்கும். ஒரு 5 கடை அதுவும் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு சில கடை பெருசாக இருக்கும். நல்லா அதுவும் அந்த சுத்து கொம்பெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் ஒரு 16. அதுவும் அந்த கருப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் 16. இது 17 அந்த மாதிரி இருக்கும். வாங்க, நீங்கள் லாட்டாக எடுத்தாலும் ஒரு 10 பீஸு 5 பீஸ் அந்த மாதிரி எடுத்தால் அது ஏற்ற மாதிரி நம்ம ரேட்டு இது பண்ணிடலாம். இது பாருங்கள், இது என்ன இந்த சைஸ் பாருங்கள், இந்த கொம்பெல்லாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு 14,500, 15 சொல்கிறோம். இப்போ ஒரு 5, 6 எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணி இன்னும் கொடுக்கலாம். நம்ம அடுத்தது இப்போ பாருங்கள், இது ஒரு பெருசு. இது பாருங்கள், இது நம்ம 17K சொல்கிறோம். எப்படி இருக்கு பாருங்கள், வெளியே ஊற்றா நல்லா பெருசாக இருக்கும் 2 பல்லுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று இருக்குது, 2, 3 இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், அந்த கண் கருப்பு அந்த ப்ரௌனு பாருங்கள் செவலை, அது எவ்வளோ பெருசாக இருப்பாங்க ஹைட் லென்த்லேருந்து எல்லாமே. இந்த மூஞ்சி கண் கருப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லா லாட்டும் இருக்கும். எல்லாமே தெளிவான குட்டிங்க தான். ஒன்றுமே அப்படி இப்படி சொல்லி ஒன்றுமே ஒரு குட்டியும் அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே தெளிவான குட்டி தான் இருக்குது. இது பாருங்கள், அர்ச்சமன் தெரு. இந்த தெரு அதான் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம விசிட் பண்ணி மன்சூர் சிக்கன் ஸ்டால், நம்ம தம்பியோட கறி கடை, அவங்க கூட தான் இது பண்ணுறோம். ஏன் பாருங்கள், அப்படியே இது முடிச்சுட்டு நம்ம இந்த லாட்டை பார்த்துட்டிங்களா, அப்படியே நம்மளோட ஷெட்டோட அப்டேட்டை அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். அப்படியே நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஷெட்டோட இன்றைக்கி அப்டேட் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கோம், முக்கால்வாசி முடிஞ்சிச்சு, எல்லாமே டெலிவரி பண்ணியாச்சு. ஒரு 6-7 கடை சேல்ஸில் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். தேவைப்படுறவங்க நேர்லேயே விசிட் பண்ணுங்கள். இல்லைனா நாளைக்கு டியூஸ்டே 2ஆம் தேதி நம்ம ரெட்டேரி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அங்கே விசிட் பண்ணுங்கள். பாருங்கள், ஏய் எந்திரி, ஏய் சுரல எந்திரி, பாருங்கள். வா, இது முதல்ல பார்த்துருப்பீங்க சைஸ்லாம், உங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை. அப்படியே பாருங்கள். அப்படியே வாங்க, அசுரர்லேருந்து பீஸ்ட்டும் இருக்குது. பீஸ்ட்டு சோல்ட் அவுட் ஆகிருந்துச்சு. அவர் கிடா பெருசாக வேணும், ரொம்ப பெருசாக வேணும் சொல்லி நம்ம ஃப்ரெண்டு தான் எடுத்திருந்தார். ரெக்வஸ்ட் பண்ணாலும் அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய கொங்கு தந்துட்டு நம்ம பீஸ்ட் இது பண்ணுவோம். ஷாலா பாருங்கள், பீஸ்ட் ஓகே எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே இது ஜேடி வெள்ளை, எல்லாம் டாப் சைஸு காட்டுற பாரு. பார்த்துருப்பீங்க இதெல்லாம். வாடா, தெரிஞ்ச கடை தான். இதுவும் நாளைக்கு இன்ஷால்லா ரெட்டரிக்கு வரும். அப்போது நேர்லேயே பாருங்கள் சைஸ் எல்லாம். உங்கள் நல்லா ஹைட் லென்த்து பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கடை. நான் முதல்ல வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓய் தள்ளு, இங்கே ஆள் அடிக்காது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தீனி நல்லா தின்னும், நல்லா ரொம்ப பெரிய சைஸு. அப்படியே அடுத்தது வாடா, இது பேர் லண்டன் ராஜா, நம்ம ஃப்ரெண்டோட கடை. அவர் எடுத்து கட்டியிருக்காரு. நம்ம இதுவும் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். குளிப்பாட்டினா எல்லாம் அழகாக இருக்கும். இப்போ இருக்க நேரத்துக்கு நம்மளுக்கு டைம் குளிப்பாட்ட முடியல. இது குளிப்பாட்டினா பியூர் ஒயிட்டு கன்சவில். கொம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கடா சூப்பராக இருக்கும், அப்படியே தோற்றமாக. இந்த இடம் டவுன் நான் முதலே சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது.
அடுத்தது செவல மர நாட்டுக்கடா. இதுதான் பார்த்துருப்பீங்க போல். பார்த்தா பாருங்கள், இது ஒரு 8 கடப்பல் தான். சைஸ் பாருங்க, நல்லா பார்வையான கடை. எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஹை ரேஞ்செல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு இந்த ஆட்டு கடைங்க மட்டும் தான் கொஞ்சம் ஹை ரேஞ்சுனால் கொஞ்சம் அதுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சு. அது ஹைட்டு லென்த்து இருக்கிறதுக்கு எல்லாமே லைவ். அது 80+, 85 தான் வருது. ஏன்னா அவ்வளோ ஹைட் லென்த்தாக இருக்குது. நீங்கள் நாளைக்கு ரெட்டையில் வந்தாலும் பாருங்கள், அதுதான் பெரிய கடாவாக இருக்கும் நம்மக்கிட்ட எடுத்து வந்தால். அம்மா இந்த ஒரு குட்டி அவைலபிளாக இருக்குது. யாருன்னா எப்படி வளர்த்தாலும் ஓகே. இது வந்து கொங்கு வெளிச்சி கொங்கும் நாடு கிராஸு வெளிச்சி சொல்லுவாங்க அந்த குட்டி. இது 2 வாட்டி கொம்பு உருவி இருக்குது பார்த்துங்க. 2 வாட்டி கொம்பு உருவின குட்டி தான். நீங்கள் வளர்க்குறாலும் சரி இல்லை உங்கள் பர்பஸ் எப்படி இருந்தாலும் ஓகே. அம்மா இந்த குறும்பை சேல்ஸு பாருங்க, சைஸ் பார்த்துங்க. இந்த குறும்பை கொஞ்சம் நான் அனுசரித்து கொடுத்துடலாம். ஹை பட்ஜெட்டும் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நல்ல பட்ஜெட். ஆனால் பாருங்கள் பின் பகுதி எப்படி இருக்குது. நல்லா ஒரு ப்ளேஃபுல்லாக தான் இருக்கும். ஆங்களா அவ்வளோலாம் அடிக்காது. இந்த பின்னாடி பாருங்கள், கையே இதாகும். குட்டியை பார்த்து சேட்டை பண்ணுறது பாருங்கள். அம்மா அடுத்தது வந்து வாத்தி வெள்ளை. ஓய் வா, வாத்தி கருமறை. அது இங்கே நிப்பாட்டாச்சு. உங்களுக்கு தான் இந்த இடம் தெரியும்ல முதல்லேருந்து. இது நிற்கும் போதே அவ்வளோ பெரிய புஷ்பா நிற்கும் போதே எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. இதுவும் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஷோ பீஸ் மாதிரி அட்ராக்டிவ் நாட்டுக்கடா. முடி தோற்றத்தில் எல்லாமே சரி, நல்லா அட்ராக்ஷனான கடா. இது அவுத்துப்பா தான் நல்லா தெரியும். இதோட நான் நார்மல் ரீல்ஸ்லாம் போட்டிருப்பேன், அதில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அம்மா இது ஒரு 4 பல் கொங்கு, சுத்தவல்ல கொங்கு. சைஸ் பார்த்துங்க. இங்கே எப்படி உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் இந்த கடாவை அவுக்குறேன். ரஃபி ஒரு கை போடுறேன். இதை அவுத்து காமிச்சா உங்களுக்கு தெரியும் என்ன சைஸில் இருக்குது, என்ன வெயிட் அண்ட் லோடில் இருக்குது சொல்லி. வா. பாருங்கள் 4 பல் தான். இதோட லோடை பாருங்கள் பின்னாடி. அதோட அடப்பு இது ஃபுல்லாக ஒரே லெவலாக இருக்குது. பாடியிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்ஷன் லெவல் சொல்லுவாங்களே. ஒரு ஆடு ஒரே லெவலாக கழுத்துலேருந்து ஒரே வளர்ப்பாக நல்லா இதாக பக்ரீத்க்கு வெட்ட அழகாக இருக்கணும், நார்மல் சைஸில் இருக்கணும், நல்லா இதாக இருக்கும். லென்த்து பாருங்கள் என்ன லென்த்தில் இருக்குது உங்களுக்கு. லென்த்தும் சரி ஹைட்டும் சரி எல்லாமே கூடின கடை தான் பாருங்கள். நல்லா ஃப்ரெண்ட்லி, ஆள் அடிக்காது, நல்லா பாசமான கடை. நம்மக்கிட்ட இவ்வளோ கடை தான் அவைலபிளாக இருக்குது. இன்ஷால்லா இது நம்ம நாளைக்கு ரெட்டரி எடுத்துடுறோம். நீங்கள் பார்த்து நேரில் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி, இல்லை நீங்கள் இன்றைக்கி இது வீடியோ பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி. இன்ஷால்லா நம்ம அந்த குட்டி கடை பார்த்துருப்பீங்க, அதுவும் மயிலம்பாடி அந்த இது இருக்குது லாட்டு. இன்னாருக்கு பார்த்து உங்களுக்கு எது பிடிதோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்ஷால்லா இதோட நம்ம ரெட்டரி வீடியோ ஒன்று போடணும்னு சொல்லியிருந்தேன், அதுவும் போட்டுடலாம். இந்த நாளைக்கு கழிச்சு அதுவும் ஒரு அப்டேட் தந்துடலாம். டச் क्या बोला